அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி அவருடைய தண்டனை விவரங்கள் நமக்கு தெரிய வரும். அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழக்கறிஞர் ஆதிலட்சுமி இணைந்திருக்கிறார். மேம், ஒரு விரைவாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று ஒரு 5 மாதங்களுக்குள்ள தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்புடைய விவரங்களை நம்ம ஜூன் 2ஆம் தேதி எதிர்நோக்கிறோம். பட் your comments on this? ஒரு விஷயம், இந்த செய்தி என்ன நமக்கு மக்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, விரைவு நீதி அப்படிங்கிற விஷயத்த மக்கள் எதிர்பாராத ஒரு விஷயமா இன்னைக்கு பாக்குறாங்க. இன்னைக்கு டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய நிலை ஏராளமாக இருக்கிறது. அப்ப இந்த ஜஸ்டிஸ் சீக்கிரம் வந்திருக்கு. 5 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சட்டத்தின் மீதும் இந்த சட்ட அமைப்பின் மீதும் ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அதனால இது ஒரு பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம். இதில் பணியாற்றிய அனைவரும், ப்ராசிக்யூட்டர்ஸா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்ம நம்மளோட பாராட்டுக்களை தெரிவிக்கணும். தொடர்ந்து நம்ம பாலியல் வன்முறை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோமே, இத்தனை சட்டங்கள் இருந்தும் ஏன் இந்த வன்முறை நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. வழக்கறிஞரா நம்ம கிட்ட கேட்கும் போது, இன்னைக்கு சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும், மேலும் இன்னைக்கு நிறைய ரிப்போர்ட்டிங் நடக்குது. ஒரு சம்பவம் நடந்தால் அது மறைக்கப்படுவதை காட்டிலும் அது ரிப்போர்ட் செய்யப்பட்டு எனக்கான தீர்வு கிடைக்கும், விரைவில் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்குது. அதிகபட்ச தண்டனையாக நம்ம பிஎன்எஸ்ல கொடுக்கக்கூடிய, பாரதிய நியாய சமூகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த வழக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதிகபட்ச தண்டனை அப்படிங்கும் போது இந்த விவகாரத்துல ஆயுள் தண்டனையா இருக்கலாம், ஆயுள் தண்டனை இருக்கலாம், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். எனிதிங் அபவுட் 20 years லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.